நம்முடைய ஞானகுரு அவர்கள் குருவிடம் பெற்ற அனுபவங்களை அனைத்தையுமே நமக்கு முழுமையாகத்தான் கொடுத்துள்ளார்கள். காரணம், ஈஸ்வர பற்ற என்னிடம் நான் கொடுத்த சக்தி சரியா தப்பா என்று எல்லாவற்றையும் முழுமையாக தெரிந்து கொண்ட பிற்பாடுதான் நீ வெளி உலகத்துக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று கட்டளையிட்டார். அதை போன்றுதான் சூட்சும நிலைகள் கொண்டு குருநாதர் கொடுத்த நிலைகள் அனைத்தையும் அறிவதற்காக இந்தியா முழுவதும் எல்லா இடங்களுக்கும் போய் பார்த்து வந்தேன். அவர் அந்த உண்மைகளை நீ முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை அவர் சொன்ன முறைப்படி எல்லாவற்றையும் எடுத்து பல இடங்களையும் சுற்றிய பிற்பாடு அந்த உயர்ந்த சக்திகளை பற்றி அறிந்து கொண்ட பிற்பாடு அதை உங்களுக்கு எல்லோருக்கும் எப்படி கிடைக்கச் செய்வது என்று தெரிந்து கொண்டேன். அதன் வழியில் தான் தொடர்ந்து உங்களுக்கு கொடுத்து கொண்டு வருகின்றோம். ஆனால் நீங்கள் எல்லோரும் என்னை போற்ற வேண்டும், புகழ வேண்டும் என்று சொன்னால் நான் எதை வேண்டுமென்றாலும் செய்யலாம். அப்படி செய்தேன் என்றால் அடே அப்பா என்று நான் இருக்கக்கூடிய பக்கம் கூட்டம் அதிகமாக வந்து சேர்ந்துவிடும். இப்பவும் கூட்டம் வருகிறது, ஆனால் அதை நான் கழித்துவிட்டு கொண்டே இருக்கின்றேன் என்று குரு சொல்லுகின்றார். ஏனென்றால் உண்மையான நிலைகள் அந்த ஞானத்தை பெற வேண்டும், அதனுடைய வளர்ச்சி பெற வேண்டும் என்று எண்ணத்தில் உள்ளவர்கள் இங்கே தேங்கி இருப்பார்கள், இந்த உணர்வுடனே செயல்படுவார்கள். ஆனால் உடல் இச்சைக்கு என்று கேட்டு வருகிறவர்கள் கொஞ்சம் குறைத்தேதான் இருக்கும். ஆனால் அருள் வழியில் வருகிறவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உயர்ந்த சக்திகளை அந்த சத்தை ஏற்றிக்கொண்டே இருப்பேன். முழுமையாக இந்த உடலுக்குத்தான் வேண்டும், இந்த வாழ்க்கைக்குத்தான் வேண்டும் என்ற ஆசையில் வருபவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக கழித்து விட்டு விடுவேன். உடலை வைத்துத்தான் நாம் உயர்ந்த அந்த அருள் சக்திகளை எடுக்க வேண்டும். ஆனாலும் இந்த உடலை வைத்து அருஞானத்தை தான் நமக்குள் பெருக்க வேண்டும். அந்த அடிப்படையிலே நீங்கள் வளர்ந்தீர்கள் என்றால் எல்லோரையும் பெறச் செய்யலாம். ஏனென்றால் நீங்கள் எல்லோரும் வளர்ந்தால்தான் அந்த நிறையை பெறச் செய்ய முடியும். நான் ஒருவன் என்ன செய்ய முடியும்? என் ஒருவனால் ஒன்றும் செய்ய முடியாது. நான் அதை செய்வேன், இதை செய்வேன், யானையை பண்ணுவேன், பூனையை பண்ணுவேன் என்று நினைத்தேன் என்றால் அதெல்லாம் வெறும் திமிர்தான். அப்படி ஒன்றும் எதுவும் செய்ய முடியாது. ஒரு நெல்லை வைத்து பல நெல்களாக அதை உருவாக்கி அந்த உணர்வின் தன்மை கொண்டு சமப்படுத்த வேண்டும். அந்த உணர்வின் வலு கொடுத்துதான் எல்லா சக்திகளையும் பெருக்க முடியும். குருநாதர் எப்படித்தான் எனக்கு சக்திகளை கொடுத்தார், அதையே தான் உங்களிடமும் யாம் சொல்வது. நான் அதை செய்வேன் என்ற அந்த நான் என்று வந்துவிட்டதென்றால் அதற்கு பின் வளர்ச்சி இல்லை, எல்லாமே தீர்ந்தது. ஆகையினால் நீங்கள் வளர வேண்டும் என்றுதான் நான் நினைக்க வேண்டும். அந்த உயர்ந்த சக்தி நீங்கள் பெற வேண்டும், உங்கள் பார்வை எல்லோரையும் நல்லதாக்க வேண்டும் என்ற இந்த எண்ணம் என்றைக்கு நான் கொள்கின்றேனோ நீங்களும் வளர்கின்றீர்கள், நானும் வளர்கின்றேன், உலக மக்களையும் வளர்க்க முடிகின்றது. ஆகவே ஒன்றின் துணை கொண்டுதான் ஒன்று வளர முடியும். இந்த சூரியனே தானாக பிரகாசிக்கவில்லை. சூரிய குடும்பத்தில் உள்ள 27 நட்சத்திரங்களும் மற்ற சூரிய குடும்பங்களிலிருந்து எடுத்து அலைகளாக மாற்றுகின்றது. அதை கோள்கள் உணவாக எடுக்கின்றது. கோள்களிலிருந்து வருவதை சூரியன் எடுத்து அதிலுள்ள நஞ்சை பிரித்துவிட்டு ஒளியின் சுடராக இந்த பிரபஞ்சத்தையே மாற்றுகின்றது. இத்தகைய ஒரு கூட்டமைப்பு இல்லை என்றால் இந்த சூரியனும் செயலிழந்துவிடும், மங்கிவிடும். இதை நாம் முதலில் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். பிற மண்டலத்திலிருந்து வந்த உணர்வுகள் நம் பிரபஞ்சத்தில் சேர்த்து அந்த சக்திகள் இந்த பிண்டத்தில் நம் உடலிலும் இருக்கின்றது. அந்த உணர்வுகளை எல்லாம் உயிருடன் ஒன்றிய ஒளியின் சரீரமாக மாற்றிவிட்ட வேண்டால் இந்த அகண்ட அண்டத்தில் என்றும் 16 என்ற நிலையில் நாம் எங்கு வேண்டுமென்றாலும் போகலாம். அதுதான் வேகா நிலை, எதிலையும் வேகாது. 2000 சூரிய குடும்பத்தை முதலில் இது வட்டமிடும், பின் அதை கடந்து அகண்ட அண்டத்திற்கு போகும். இப்படி அடைந்த ஒரு கூட்டமைப்பாக அது வாட்டு போய்கொண்டே இருக்கும்.
இப்படி அகண்ட கூட்டமைப்பாக போவதுதான் ஆதியில் எப்படி இருண்ட உலகமாக இருந்ததோ அது மாறி இந்த அகண்ட அண்டமே ஒளியின் சிகரமாக விளைகின்றது. அவ்வாறு ஆக எத்தனையோ கோடி வருடங்கள் ஆகும். எல்லாம் பூரணமாக ஒளியாக மாறிவிட்டது என்றால் அதற்கப்புறம் மனித இனங்களை அது ஒவ்வொன்றாக சீக்கிரமாக ஒளியாக மாற்றும் நிலை வரும். அப்புறம் அந்த ஒளியின் சுடராக ஒளிக்குள் இது எல்லாம் மாறும். இப்படியாக எத்தனையோ ஆண்டுகள் ஆகும். ஆக அத்தகைய என்றுமே வளர்ச்சி பெற்று வளர்ந்து கொண்டே இருக்கும் அழியாத நிலைகளுக்கு உங்கள் எல்லோரையும் அழைத்துச் செல்லும் நிலைக்குத்தான் குரு வழியில் உங்களுக்கு இதை உபதேசிக்கிறேன் என்று மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் நமது குரு அவருக்கு உணர்த்திய நிலைகளை நமக்கு அப்படியே இதில் வழிகாட்டுகின்றார்கள். குரு வழியில் நாம் அது அனைத்தையும் பெறுவோம்.